அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 9. தாய் ஒரு விளக்கம். பெயர் சொல்ல விரும்பாது ஒரு நண்பர் கீழ்க்கண்ட கடிதத்தை எனக்கு எழுதியிருக்கிறார். அவர் எழுப்பியிருக்கும் ஐயம் சிந்தனைக்குரியது. அது பற்றி விளக்கம் கூறுமுன் அவரது கடிதத்தை அப்படியே சமர்ப்பிக்கிறேன். தாயை வணங்கு, தந்தையைத் தொழு, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. கோயிலில் சென்று அடையும் புண்ணியத்தை விட தாயை வணங்கிக் கிடைப்பது பெரும் புண்ணியம் என்று இந்த வாரக்கதிரில் எழுதியுள்ளீர்கள். நானும் சிறிதளவு படித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை, குழம்புகிறது. அதாவது, தாய் எப்படிப்பட்டவராக இருப்பினும் அவர் எத்தகைய செயலை செய்பவராக இருந்தாலும் கற்பல்ல ஈண்டு குறிப்பது, பிள்ளையிடம் வாஞ்சையோ பெரியோரிடத்து தாய்க்கு மதிப்போ மஞ்சள் குங்குமம் தந்தவனிடத்து மாண்போ இன்றி தான் தோன்றித்தனமாக நடக்கும் தாயைக் கூட மதிக்கலாகுமோ? மேலும் கூட்டுக் குடும்பம் குழப்பமடைந்து சிதறிப்போகச் செய்யும் உள்ளம் படைத்து கூச்சல் குழப்பம் மிகுதியும் விளைவித்து வயது வந்த பிள்ளைகளை மதிக்காமல் நடக்கும் தாய்க்கு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொல்கிறது? இப்படிப்பட்ட ஒரு தாயை வைத்தால் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்களைப் பற்றி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதை அறிய ஆவலுடன் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் வீட்டுக்கும் வீட்டுப் பெரியோர்களுக்கும் நல்லது செய்ய முயல்கிறேன். ஆனால் இதன் மூலம் எனக்கு என்ன தண்டனை பாவ புண்ணியங்கள் கிடைக்கும்? உண்மைதான். ஒரு தாய் ராட்சசியாக இருந்துவிட்டால் அவளும் வணங்கத்தக்கவள்தானா? மகனுக்குச் சோறு போடாமல், மணாளனை மதிக்காமல் கற்பு நெறி உள்ளவளாக இருந்தாலும் இந்துக்கள் சொல்வது போல் ஓர் அன்னையின் குணம் இல்லாமல் ராட்சசப் போக்கில் நடப்பவளை எங்கனம் வணங்குவது? முதலில் இதற்கு என் பதில்.